கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 26/6/2026க்கான சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஸ்லாட் இல்லை, ஒரு 8 மணிக்கு மேலே ஸ்லாட் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். கேஎல் போர்டு சின்னு ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இன்றைக்கான சி போர்டில் என்னென்ன வின்னிங் இருக்குதுன்றையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இன்றைக்கான ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 4 கொடுத்துருக்கோம், 9 கொடுத்துருக்கோம், 5 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கான நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 4 வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? இதுக்கு தான் நான் உங்களை சி போர்டில் ஜாயின் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? இது மெம்பர்ஸ் ஒன்லி சி போர்டு சின்னு இருக்கும், மெம்பர்ஷிப்புக்கான ஒரு இது. அதுக்கடுத்து ஆல் போர்டில் நமக்கு 0 பாஸுங்க. ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தவரை நம்ம கொடுத்த நம்பர் 4, 9, 5. ஓகேங்களா? இதில் 4 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஆல் போர்டை பொறுத்தளவு 0 பாஸு. நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, வீடியோவில் கொடுத்துருக்க ஏபிஏசி பிசி இருக்கு இல்லையா, ஏபிஏசி அண்டு பிசி 04 அப்புறம் 64 பாஸு. அதாவது 04ன்றது ஏசி, 64ன்றது பிசி. 2 செட்டுமே நல்ல ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். அதனால் எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு மற்ற சேனல் மாதிரி நம்ம ஏமாத்தலை. ஓகேங்களா? இருக்கிறத ஃபேக்டாக கொடுக்குறோம், அது மெம்பர்ஷிப்பில் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கேஸிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். மறக்காமல் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பி போர்டு மட்டும் நமக்கு 6 வந்திருக்கு. இதில் 9, 6, 5 கொடுத்துருந்தோம். இதில் 6 மட்டும் வந்துடுச்சு. மறுபடியும் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு நம்பர் 9ம் 5ம் தான். சொன்னா என்ன, 2 நம்பரில் 4 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சே நம்ம இன்னத்தையும் டேலி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்ன கெஸ்ஸிங் எடுக்க போகிறோன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4, 9, 5. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 4, 9, 5, 7, 2, 6, 7, 2, 6. அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு 9, 0, 3. ஓகேங்களா? 9, 0, 3. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? அதில் 4, 8, 0. ஓகேங்களா? 4, 8, 0. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரே கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 0, 7, 1. ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே, நமக்கான 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? 4, 9, 5, 7, 2, 6, 9, 0, 3, 4, 8, 0, 0, 7, 1. ஏ போர்டில் 9 இன்னும் வராமல் இருக்குது, சி போர்டில் 5 இன்னும் வராமல் இருக்குது. பி போர்டில் வர வேண்டிய 6 வந்துருச்சு. இன்றைக்கி பி போர்டு 6ஓட கதை முடிஞ்சு. ஏ போர்டில் 9ம் சி போர்டில் 5ம். எனக்கு தெரிஞ்சு ஏசியை நீங்கள் 95ன்னு தனியாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டபுள் டமாக்கா ஜாக்பேட் அடிச்சிச்சுன்னா நமக்கு லக்கு தானே, அதனால் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேரெக்டாக ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கிடுவோம்.
இப்போ நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப என்னென்ன கெஸ்ஸிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5ங்க. 5 எதிர்பார்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 0வை எதிர்பார்த்துக்கலாம். 9 எதிர்பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 9 எதிர்பார்த்துக்கலாம். அதே செக்ஷனில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7. ஓகேங்களா? இவங்க தான் நாளைக்கான ஒரு ஆட்ட நாயகன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இவன் தான். ஓகேங்களா? 5 0 9 0 9 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 5 0 9 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? அதாவது 5 0 9 7 சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 58 ட்ரா நம்பரை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.